வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போது இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலும் சரி, ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் சிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ரொம்ப ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்குது. சிஜேபி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி மாரி, பாரதிய ஜனதா பார்ட்டி மாரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த சிஜேபி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜட்ஜி ஓகேங்களா, சீஃப் ஜட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்த் வந்து ஒரு கேஸ் மூலயமா ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த விஷயம் ஒன்று சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இளைஞர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் சோம்பேறித்தனமாக சும்மா உட்காந்துட்டு ஆன்லைனில் எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் இருக்குது, ஏதாவது ரீல்ஸ் போடுறது, ஏதாவது ஒரு பொய் கேஸை வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுவாக ஒரு வீடியோ ஒன்று சொல்லிட்டாரு அவர். ஆக்சுவலாக அந்த கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, மே 15ஆம் தேதி நடக்குது. இன்றைக்கி டேட் 21. மாதிரி நடக்கும்போது ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, இதை பார்த்த ஒரு அபிஜித் டிபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து, இவர் வந்து ஆம் ஆத்மி கட்சியோட முன்னாள் சோஷியல் மீடியா இது பண்ணுறவர் அவர். ஓகேங்களா, சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிறாரு. அவர் பார்த்தோன்னே இதை பார்த்துட்டு கோவப்பட்டார். அவர் கோவப்பட்டு, என்ன இளைஞரை போயிட்டு நீங்கள் வந்து காக்ரோச்சிகள், ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் யாருன்னு காமிக்கிறோம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்படுது அந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அது ஓப்பன் பண்ணி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மே 15ஆந்தேதி அவர் சொல்கிறாரு, மே 16ஆந்தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து டேட்டு 21. இன்றைக்கி டேட்டு படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து வராங்க. இது இது என்ன, இது சும்மா தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு 19 மில்லியன் ஃபாலோவர்ஸு. 19 மில்லியன் ஃபாலோவர்ஸுன்றது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. இவ்வளோ குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 4-5 நாளில் ஒரு 19 மில்லியன் 20 மில்லியன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து இப்படியே கடந்து போயிடுவாங்களாம் பார்த்தா இல்லைன்னு தான் தோணுது ஆக்சுவலாக. ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க, கட்சியாகவே இது பண்ணிட்டாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு கட்சியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவங்க வந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொள்கையை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைமை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எம்பி போஸ்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து எல்லா துறையிலும் வந்து 50% கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏவும் எம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போது ரீசெண்டாக நம்ம பார்த்துருக்கோம், சிவி சண்முகம் வந்து அதிமுகவுக்கும் டிவிகேக்கு தவற மாதிரி இருந்தது. இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அடுத்த 20 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து வரக்கூடாது. அவங்க வந்து எந்த ஒரு எம்பி எம்எல்ஏ போஸ்ட்டையும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, எம்எல்ஏ எம்பி எதுவுமே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு